அந்த டியூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியாகலின்ட்டு பக்கத்து மெடிக்கல்ல இன்னொரு டியூப் கொடுத்தாங்க. அதையும் போட்டு பார்த்தேங்க, அதுவும் சரியாகலிங்க. அதுக்கப்புறம் தானுங்க சரி டாக்டர் பார்த்தாலும் சரியாகுன்னு கடைசியங்க வந்தனுங்க. படர்தாமரை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்திருக்குங்க. இது நம்ம உடம்புல வேர்வை அதிகமா தங்குறதுனால ஃபங்கஸ், அதாவது பூஞ்சை அப்படிங்கிறதுனால வரக்கூடிய ஒரு நோய். இந்த நோயை குணமாக்குறதுக்கு நீங்க மெடிக்கல் ஆயின்மெண்ட் வாங்கி போடுறீங்கல்ல, அந்த ஆயின்மெண்ட்ல 2 வகையான ஆயின்மெண்ட் கலந்துருக்குங்க. அதுல ஒரு வகையான ஆயின்மெண்ட், அதாவது ஆன்டி ஃபங்கல்ங்கிறது அந்த ஃபங்கஸை அழிச்சு அதோட குரோத்தை குறைச்சாலும், இன்னொரு ஆயின்மெண்ட் ஸ்டீராய்டுன்னு இருக்கும். அது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுனால ஸ்டார்டிங்ல அந்த மருந்து நல்லா வேலை செஞ்சு அது குறையிற மாதிரி தான் இருக்கும். ஆனா முழுசா அது குறையாது, மறுபடியும் அதிகமாயிட்டு போற மாதிரி தான் தெரியும். ஆன்டி ஃபங்கலுக்கு பதிலாக ஆன்டிபயாட்டிக்ஸ் வாங்கி போட்டீங்கன்னா, ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படின்றது பாக்டீரியாவை கொள்ளக்கூடிய மருந்து. அதை பூஞ்சைக்கு போட்டீங்க அப்படின்னா வேலை செய்யாது. அந்த பூஞ்சை நம்ம உடம்புல வளர்ந்துட்டே தான். உடனே கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. உங்கள் நலனில்